கியூட்டா, ஸ்வீட்டா, சால்ட் பெப்பர் லுக்கோட அஜித் ஆட, அனிருத் பாட, ஜி பிரகாஷ் மியூசிக் போடன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது. ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு மாதிரி ஸ்லோவா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சாங் என்ன நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரப்போ வைப் ஏத்துமாமே சவுண்ட் ஏத்துமாமே அனிருத் கத்துறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் ஏற ஆரம்பிக்குது, வைப் ஏற ஆரம்பிக்குது. அனிருத் பாட ஆரம்பிச்சோன்னே சாங் ஒரு மாதிரி நல்லா தான் போகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஆனா 1 நிமிஷம் 18 செகண்ட் என்னமோ வரும்போதுதான் அஜித் வந்து அப்படியே பயங்கரமா ஸ்டெப்பு போட்டு பாட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிக்கிறாரு. அப்போ நமக்கு ஓகே சாங் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்புறம் கொஞ்சம் போக பால்டப்போ ஒரு போர்ஷன் படிக்க அப்புறம் ஒரு 1 மினிட் சம்திங் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் வரும். அப்போ வந்து நம்ம ஏகே ஆடுவாப்ல அந்த போர்ஷன் வந்து உண்மையிலே ஃபேன் பை சம்பவம் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா கொண்டாட போறாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணியிருப்பாப்ல. கண்டிப்பா அந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகிறப்பவே வந்து கதற வந்துட்டு தியேட்டர்ல பயங்கரமா கொண்டாட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அஜித் அவரே வந்து என்ன எப்ப பார்த்தாலும் ஓல்டு அஜித்தை பார்க்கணும், பழைய அஜித்தை பார்க்கணும், இல்லைன்னா விண்டேஜ் அஜித்தை பார்க்கணும், எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க மங்காத்த அஜித் வேணும் அப்படி இப்படின்ட்டு. என்ன உனக்கு என்ன பழைய அஜித் வேணும், விஜயாவை பார்க்கணும், லியாவை பார்க்கணும், இதை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இறக்கிருப்பாரு போல இருக்கு. அந்த லிரிக்ஸ்ல கூட ஒரு விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பில்லுனா தீனா போடுவோம் மங்காத்தா. அப்புறம் இன்னொரு லைன் கூட இருக்கும், பில்லாதா டானு நான் தான் டானுங்கிற மாதிரி, மாஃபியா டானு பில்லாதா நானு அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஒரு லைன்லாம் வரும். ஸோ அவரோட பழைய படங்கள் எல்லாம் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இந்த பில்லாவோட கிளாஸ் மங்காத்தா தீனாவோட மாசு அப்படியே இந்த வேதனம் கலந்து ஒரு லோக்கலான அஜித்தா எப்படி இருப்பாரோ அதை வந்து நான் காய்க்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இறக்கி போல இருக்கு. நல்லா இந்த சாங் வந்து ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனது. எண்டிங்ல பாக்குறோம்னா பயங்கரமா ஒரு வைபா இருக்குது. தியேட்டர் மெட்டீரியல்ல ஒரு சாங் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதை பார்த்தாலே தெரியுது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஒரு மாதிரி ஸ்டெப்ஸ் பயங்கரமா இறங்கி ஆடக்கூடிய ஒரு இதா இல்லைனாலும் அது வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு ஏகேக்கான ஒரு பயங்கரமான லைன்ஸா இருந்துச்சு. ஈவன் இதுல கூட வந்து கியூட்டா, ஸ்வீட்டா, சால்ட் பெப்பர் லுக்கோட அப்புறம் கரெக்டா எனக்கு இந்த லைன்ஸ் தெரியல பட் இருந்தாலும் ஒரு ப்ளூல சொல்றேன். இப்போ ஒரு டைம் தான் கேட்டிருந்தாங்க அஜித் அவர் மென்ஷன் பண்ற மாதிரி இந்த லைன். அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து இந்த அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுவோம் தலை அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஒரு லைன் வரும். அதாவது ஏகே தலை அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி அது அவரே வந்து ஸ்டாப் பண்ணி தலை கூப்பிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேன் பை சம்பவமாகவும் தியேட்டருக்கெல்லா ஃபேன்ஸுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. மேபி இது இன்ட்ரோ சங்கா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ஸா வருது. மேபி இல்லைன்னா பிளாஷ்பேக் காமிச்சு அப்ப கூட வரலாம். இன்ட்ரோலுக்கு அப்புறம் வர சங்கா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க இந்த சாங்கை பார்த்து நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட இந்த செகண்ட் சிங்கிள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு லெவல்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது வந்து ஒரு மாண்டேஜஸ் எல்லாம் நிறைய வச்சு அதை வந்து ஒரு கை பேத்தி ஏகே ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரி ஏகேவை கொண்டாடுற மாதிரி ஒரு சாங்கா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த சாங் வந்து அப்படியே வேற மாதிரி அப்படியே தியேட்டர்ல எல்லாம் இறங்கி ஆடணும்பா அப்படின்னு ரெடி பண்ண சாங்கா இருக்கு. ஸோ நீங்க எதை விரும்புறீங்க, உங்களுக்கு எந்த சாங் பிடிச்சது, அந்த இந்த சாங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கேட்க.